Hi friends, welcome to Tech Malar. இன்னைக்கு நம்ம என்ன அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே சூப்பரான 3 3D லைவ் வால்பேப்பர் அப்ளிகேஷன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 3 அப்ளிகேஷனோட லிங்க் நான் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல இந்த அப்ளிகேஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். நம்மளுடைய டெக் மலர் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேஜில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் இது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வால்பேப்பர் தெரியும். இந்த வால்பேப்பர் வந்து நீங்கள் உங்கள் மொபைலோட ஸ்க்ரீனில் வந்து லைவாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் மேலே செட்டிங் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்பேப்பரோட ஸ்டைல் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாறுறது. இந்த மாதிரி உங்களுக்கு இதில் என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை செட் பண்ணிக்கோங்க. அடுத்த செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட், அந்த வால்பேப்பரோட பேக்ரவுண்டு வந்து என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, மாற்றிட்டு இப்போ நீங்கள் வந்து மேலே செட் வால்பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் அப்புறம் ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வேணால் ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய மொபைலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வால்பேப்பர் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய மொபைல். அடுத்ததாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் இது தான். இது ஒரு 3D லைவ் வால்பேப்பர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் நெக்ஸ்ட் போயிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய வால்பேப்பர் இருக்கும். இதில் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன வால்பேப்பர் வேணுமோ அதை வந்து டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வால்பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3D மாடலில் இருக்கும். அப்புறம் செட் வால்பேப்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் கேட்கும். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வேணால் ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வால்பேப்பர் அப்படியே உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எந்த ஒரு மாடல்லையும் நீங்கள் வந்து ஒரு வால்பேப்பர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி புதுசாக நீங்கள் ஒரு 3D வால்பேப்பர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு சில பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக மேலே வந்து ஆட் லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு என்ன இதை நீங்கள் உள்ள ஆட் பண்ணணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் லைனாக பாருங்கள். நான் வந்து சும்மா அந்த காரே வந்து நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் வேறு லேயர் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கீழே ப்ரிவியூ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரிவியூ பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். இப்போ ப்ரிவியூ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரிவியூ பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நம்ம செட் பண்ண 3D வால்பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பிக்சரையும் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ சேஞ்ச் வால்பேப்பரும் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வால்பேப்பர் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னும் இதில் எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதிலேருந்து ஏதாவது எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த வால்பேப்பர் வந்து சேவ் ஆகிரும். இந்த வால்பேப்பரை நீங்கள் உங்களுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் இது தான். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வால்பேப்பர் மாதிரியே இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன வால்பேப்பர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சேம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும். நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ண வேறு வால்பேப்பர் வந்து மாறிட்டே இருக்கும். இது வந்து வித் ஆடியோவோடு இருக்கும். உங்களுக்கு அந்த ஆடியோவோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஆடியோ இல்லாமல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வச்சுக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். ஆடியோவோட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு வால்பேப்பர் அப்படின்னா ஆடியோவோட வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா வீடியோ மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோவோட வச்சுக்கலாம். இதில் கீழே இந்த செட்டஸ் வால்பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வால்பேப்பர் வந்து உங்களுக்கு அப்படியே செட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெசேஜ் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த மெசேஜ் வர்றப்போ என்ன எஃபெக்ட் உங்களுக்கு மொபைலில் காமிக்கணும் அப்படிங்கிறதும் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் மேலே அந்த இதில் செட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த செட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு செட் ஆயிரும்.
அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா காலிங் ஷோன்னு இருக்குது. காலிங் ஷோ கிளிக் பண்ணிக்கோங்க. கால் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணுறப்போ யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் எரியணுமா அப்படிங்கிறதும் கேட்கும். நீங்கள் அதுவும் கூட ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுடைய கேலரியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் இந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதையும் உள்ளே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்களும் இதில் ஓனாக நீங்கள் உங்களுக்கு தேவையான எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கேட்டகரிஸும் கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், லேட்டஸ்ட், பாப்புலர், மியூசிக், பியூட்டி, அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு என்ன வால்பேப்பர் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 அப்ளிகேஷனுமே ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். இந்த 3 அப்ளிகேஷனையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.